பறந்திருக்கும் பள்ளத்தாக்கில் படர்ந்திருக்கும் லீலி மலர் யாரிவள்? பூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள்? பொங்கி வரும் நீரோட்டம் யாரிவள்? பூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள்? பொங்கி வரும் நீரோட்டம் யாரிவள்? யாரிவள்? தாயிவள்? யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? பெண்களிலே பேருடையாள் பேரழகின் பெட்டகமாம் யாரிவள்? தந்தையவர் மந்தைகளை நீரருகே நடத்தி வரும் யாரிவள்? பஞ்சனையாம் யாரிவள்? தாவீதின் கோபுரமாம் யாரிவள்? சாலமோனின் பஞ்சனையாம் யாரிவள்? தாவீதின் கோபுரமாம் யாரிவள்? யாரிவள்? தாயிவள்? யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? 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 ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள்? யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? யாரிவள்? தாயிவள்? மே மாதம் 21ஆம் தேதி பொதுக்காலம் 7ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் யாக்கோபு நூலிலிருந்து அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே
செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதோ அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்க கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 அழைத்து அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நேற்றைய நாளில் நம் முழு மனித வாழ்வுக்கு குறுக்காக 2 விதமான தடைகள் வருகின்றன என்று பார்த்தோம். ஒன்று நமக்கு உள்ளேயே இருந்து வருகின்ற தடைகள், இன்னொன்று நமக்கு வெளியே இருந்து வருகின்ற தடைகள். இன்றைய வாசகங்கள் இந்த சிந்தனையை இன்னும் கூர்மைப்படுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாக்கோபு நமக்கு உள்ளே இருக்கின்ற தடைகளும் பிரச்சனைகளும் தான் நமக்கு வெளியே இருக்கின்ற தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றன என்பதை எடுத்துரைக்கின்றார். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் என்று சொல்கின்றார். நமக்கு உள்ளே இருக்கின்ற ஆசைகளும் பேராசைகளும் தான் நமது வெளிப்புற வாழ்வின் பிரச்சனையை கொண்டு வருகின்றன என்பதே அவரது வார்த்தைகளின் அடிநாத செய்தியாக இருக்கின்றது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற புத்தரின் வார்த்தைகள் புனித யாக்கோபில் எதிரொலிப்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஆங்கிலத்தில் the world within creates the world without என்றொரு பழமொழி உண்டு. அதாவது நமக்கு உள்ளே இருக்கின்ற உலகம் நமக்கு வெளியே இருக்கின்ற உலகத்தை உருவாக்குகிறது என்பதே அதன் பொருள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில், நம் உள்ளே இருக்கின்ற சிந்தனைகள், மனப்பக்குவங்கள், எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள் ஆகியவைதான் நாம் வாழ்வின் புறத்தே நிகழ்கின்ற நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. எனவே நம் வாழ்வின் புற நிகழ்வுகள் சரியானவையாக இல்லாத போது அதற்கு காரணம் மற்றவர்கள்தான் என்று குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட நம் அகத்தை சரிப்படுத்திக் கொள்ள நாம் முயற்சிகளை மேற்கொள்வதே சரியானதாக இருக்கும். எனவேதான் யாக்கோபு, பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம் அகத்தே நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தலையாய காரியத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நம்மை ஆட்டி படைக்கும் அகந்தையே அந்த தலையாய காரியம்.
நம் அகந்தை தான் நம் எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த அகந்தை தான் நாம் பிறரை விட உயர்வானவர்கள் என்பதை காட்ட துடிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. இந்த அகந்தை தான் நம் வாழ்வின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருந்த போதிலும் அதை விட்டுவிடுவது மிகப்பெரிய கடினமான ஒன்றாக இருக்கின்றது. சீடர்களைப் போல மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்பதை நிலைநாட்டி நமது அகந்தைக்கு தீனி போடுவதிலேயே நாம் குறியாக இருக்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மை. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒருவன் சொன்னான், எங்கள் தாத்தா இறக்கும் போது 50 ஏக்கர் நிலமும் 50 லட்சம் ரூபாயும் விட்டுவிட்டு போய்விட்டார் என்றானாம். அதற்கு இன்னொருவன் சொன்னானா, உங்களது தாத்தா அவ்வளவுதான் விட்டுட்டு போனாரா? எங்க தாத்தா இறக்கும் போது இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாரு என்று சொன்னானா. பெருமை பேசுவதில் வரையறை இல்லை என்பதற்கு இந்த துணுக்கு ஒரு சிறு உதாரணம். இயேசுவின் பணி வாழ்வின் 2ஆம் பகுதியானது எல்லா துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஊற்றாக இருக்கும் அகந்தையை நாம் வெறுமையாக்க வேண்டும் என்ற செய்தியையே அதிகம் மையப்படுத்தியதாக இருந்தது. இன்றைய நற்செய்தியிலும் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஜெபம். இறைவா, எம் அகத்தீமைகளிலிருந்து விடுதலை அடையாமல் நாங்கள் மகிழ்ச்சியின் முழுமைத்தன்மையை சுவைத்துவிட முடியாது என்பதை உணர வரம் தாரும். ஆமென். இதயம் புது இதயம், புது இதயம், இதயம் இதயம் புது இதயம், புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா. கள்ளம் கபடு இல்லா பெண்ணை உள்ளம், கடவுளை அஞ்சி வாழும் நல்ல உள்ளம். பொய்யும் புரட்டும் இல்லா வெள்ளை மனம், பேரும் புகழும் தேடா எளிய மனம். எல்லோருக்கும் நன்மை எண்ணும் ஏற்றங்கள் தேடும் நெஞ்சம், நலிந்தோருக்கும் வலியோருக்கும் நல்வழி காட்டும் நெஞ்சம். புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா. புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா. புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா.
ஆணவம் அகந்தை இல்லா எளிய மனம், ஆண்டவன் விருப்பம் நாடும் பணிந்த மனம், அடிமை அச்சம் இல்லா வீர நெஞ்சம், லட்சிய நோக்கம் கொண்ட உறுதியுள்ளம், உன்னகத்தில் உணர்வெல்லாம் என்னவையாக வேண்டும், உன்னிதய கனவெல்லாம் என் நெஞ்சம் காண வேண்டும். புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா, புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா. புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா.